மருத்துவர் ஒருவர் யூடியூப் பார்த்து 15 வயது சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நிலை சரியில்லாததால் வாந்தி, வயிற்றுவலி காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவரிடம் வந்த சிறுவனுக்கு பெற்றோர் அனுமதியின்றி அந்த மருத்துவர் சிகிச்சையை செய்திருக்கிறார். சிகிச்சை பலன் அளிக்காமல் அந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். என்ன நடந்தது? குற்றத்தின் பின்னணி என்ன? யார் அந்த மருத்துவர்? பார்க்கலாம். பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் மௌராவில் போலி மருத்துவர் அஜித்குமார் பூரி யூடியூப் வீடியோக்களை பார்த்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. வயிற்று வலி மற்றும் வாந்தியால் அவதிப்பட்ட சிறுவன் ஒருவனை அவனது பெற்றோர் அஜித்குமார் பூரியின் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவருக்கு அஜித்குமார் பூரி சில மருந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த மருந்துகளை உட்கொண்ட பின் கிருஷ்ணகுமாருக்கு வயிற்று வலி குறைந்திருக்கிறது. ஆனாலும் அஜித்குமார் பூரி சிறுவனுக்கு பித்தப்பையில் கல் இருக்கிறது, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என அவசரப்படுத்தி இருக்கிறார். சிறுவனின் பெற்றோரிடம் ஆபரேஷன் பற்றி எதுவும் தெரிவிக்காமல் அஜித்குமார் பூரி அறுவை சிகிச்சையையும் தொடங்கியிருக்கிறார். யூடியூப் வீடியோக்களை பார்த்து அறுவை சிகிச்சை செய்த நிலையில் சிறுவனின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. இதனை அடுத்து சிறுவனை உடனடியாக பாட்னா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு போலி மருத்துவர் அஜித்குமார் பூரி அறிவுறுத்தியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து போலி மருத்துவர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் அந்த மருத்துவமனையிலிருந்து தப்பி சென்றனர். உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தங்கள் மகனுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவருக்கு போதுமான அனுபவம் இல்லை என்றும் யூடியூப் பார்த்து சிகிச்சை அளித்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து போலீசார் சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்த அஜித்குமார் பூரி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். போலி மருத்துவரை தேடி காவல்துறையினர் தற்பொழுது தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டுள்ளனர். இறந்த சிறுவனின் தந்தை இது குறித்து கூறுகையில், பலமுறை வாந்தி எடுத்த எங்கள் மகனை சரண் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். அங்கு அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதும் உடனடியாக வாந்தி நின்றது. ஆனால் மருத்துவர் அஜித்குமார் பூரி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார். அவர் யூடியூபில் வீடியோக்களை பார்த்து அறுவை சிகிச்சை செய்தார்.
அதனால் என் மகன் இறந்து விட்டான் என வேதனையோடு தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக IMA மாநில செயலாளர் டாக்டர் சந்தோஷ்குமார் சிங் கூறுகையில், உண்மையான மருத்துவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் கும்பல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய மருத்துவ சங்கம் வலியுறுத்துகிறது என்றும், இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது. இது போன்ற மோசடியாளர்களுக்கு எதிராக சுகாதாரத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக இருக்கும் மருத்துவரையும் மருத்துவமனை ஊழியர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். யூடியூப் பார்த்து 15 வயது சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பீகாரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அந்த போலி மருத்துவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் போலி மருத்துவர்களை கண்டறிவது குறித்து கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும் என்ற குரல்களும் வலுத்து வருகிறது.